வணக்கம். சேலம் சங்கர் பேசுகிறேங்க. இந்த கோவில் வந்து ரணபலி முருகன் கோவில். அதாவது இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா, நம்ம தேவிப்பட்டினத்துலேருந்து ராமநாதபுரம் போகிற பார்த்தீங்களா, அந்த அவுட்ரு பைபாஸ்லேயே வந்தோம்னா ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கும். அதுலேருந்து உள்ளார ஒரு 3 கிலோமீட்டர் இந்த கோவிலுக்கு வரணுங்க. இந்த கோவிலில் சிறப்பம்சம் என்னன்னா, இந்த கோவிலில் வேல் தாங்க சிறப்பம்சமே. அந்த வேல் வந்து மாதத்தில் ஒரு நாள் சஷ்டி, இன்றைக்கி சஷ்டி, இன்றைக்கி மட்டும்தான் கொண்டு வந்து வைப்பாங்க. மீதி ஒரு மாதம் 30 நாளும் இந்த வேல் வந்து அரண்மனையில் தான் இருக்கும். யாராவது ரொம்ப முக்கியமானவங்க பார்க்கணும் அப்படின்னா 5000 பணம் கட்டி அந்த அரண்மனையில் தாங்க பார்க்க முடியுமா. அப்படியாமட்ட இந்த கோவிலில் அந்த வேல் தாங்க சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அப்படியே முருகன் தரிசனம், சூப்பரான தரிசனம். முருகனை பார்க்குறதுக்கு திருச்செந்தூர் முருகனை பார்க்குற மாதிரியே இருந்துச்சுங்க. அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி அந்த சாமி முருகன் சிலைக்கு பக்கத்துலேயே அந்த வேல் இருக்கும். அந்த வேலில் வந்து என்ன ஒரு சிறப்புனா, முருகன், அந்த வேலில் முருகன் ஃபோட்டோவும் வள்ளி தெய்வான ஃபோட்டோவும் இருக்குமா. அதை நல்லாவே நானும் பார்த்தேன், தெரிஞ்சிச்சு. எப்போ வந்தாலும் இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சிறப்பு மிக்க பழமையான கோவில். சாமி தரிசனம் பார்த்தோன்னே மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குது. இந்த கோவிலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேவிப்பட்டினத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்தோம்னா ராமநாதபுரம் போகிற ரோட்டில் இந்த கோவில் இருக்குது. உள்ளார ஒரு 3 கிலோமீட்டர் வரணுங்க. ரொம்ப சிறப்பான தரிசனம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வணக்கம்.